வணக்கம், வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது டபுள் கான்சனன்ட் லெட்டர்ஸ் என் இன்வர்ட்ஸ். சொற்களில் எப்படி என்னங்கிற கான்சனன்ட் லெட்டர் டபுளாக வரும், ரெண்டு என் வரும்போது எப்படி சொல்லணுங்கிறது நாம் பார்க்க இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷார்ட் வவல் சவுண்ட்ஸு. ஏ அ இ ஏ ஐ இ ஓ ஆ அ யு அ எப்போவுமே படிக்கும்போது இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏ தனியாக இருந்தால் ஏ தான், இ தான், ஐ தான், ஓ தான், யூ தான் தனியாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போவுமே நான் சொல்கிறது தான். இது தவிர இந்த டபுள் கான்சனன்ட்டுன்னு சொல்லும்போது ரெண்டு என் வரும்போது என்னென்னா, வவல் பக்கத்தில் இந்த ஏஐஓயு பக்கத்தில் என் வரும்போது அது அதே சவுண்டில் டீல் பண்ணிங்கன்னா அது டபுள் ஆகும். வவல் பக்கத்தில் என் வந்தால் அது டபுள் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நீங்கள் சவுண்ட்ஸ், ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கிளாஸ் எடுக்கணும், இல்லை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், இல்லை பேரண்ட்ஸ் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சில்ட்ரனுக்கு சொல்லித்தரணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கோங்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு என் இன்வர்ட்ஸ், அதாவது ரெண்டு என் சேர்ந்து வரும்போது அதை நம்ம டபுள் கான்சனன்ட் லெட்டர்னு சொல்லுவோம். அது எப்படி சொற்களில் வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு ஆனிவர்சரி. ஆனிவர்சரி இந்த மாதிரி சொற்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருந்தால் இந்த வவல் லெட்டர்ஸோட ஷார்ட் வவல் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏவோட சவுண்டு ஆன்னு தெரிஞ்சுக்கணும். இருக்கும் ஏஇஐஓயு ஒலியில் ஏக்கு ஆ, நெக்ஸ்ட் தானே இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன்னு சொல்லணும். பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் வந்தால் ஐ இருக்கும், ஆனால் முன்னாடி வவல் லெட்டர் ஈன்னு சொல்லணும். ஓக்கு ஆ அ ரெண்டு சவுண்டு, யூக்கு அ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இந்த வவல்லாம் தனியாக சிலபிள் இருந்தால் ஏ தான், இ தான், ஐ தான், ஓ தான், யூ தான். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்களா ஆனிவர்சரி எப்படி படிக்கணும்னா, ரெண்டு எண் இருந்தால் ஒரு கட் போட்டுக்கோங்க. போட்ட உடனே கட் கொடுத்த உடனே ஏக்கு பக்கத்தில் ஏ பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குது, ஏவோட சவுண்டு ஆன். ஸோ ஐக்கு நான் சொன்னேன்ல, இவ் இருக்குது, இவ்வோட என் இருக்குது, ஆனிவ். ஈக்கு ஏ ஒலி எர், ஆனிவர் சரி, ஏக்கு ஆனிவர்சரி அப்படிங்கிற வேர்டு அழகாக கிடச்சிடுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்யூமரபிள். அது எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் என் வரும்போது கட்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இன்னுங்கிற வேர்டு கிடச்சிடுது. கிடச்ச உடனே நெக்ஸ்ட்டு இது என்னென்னா நியூமரபிள். அது நம்பரபிள் படிக்கக்கூடாது. எப்படின்னா ஈஆரோட சவுண்டு எர்ரோட எம் இருக்குது, மெர்ரு அபிள்னு சவுண்டு கிடச்சிடுது. அப்போ யூ தனியாக இருக்குது, என் யூ சிலபிளில் யூ என்னோடு இருக்குது தனியாக. ஸோ இன்யூமரபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன் அன்னெசரிங்கிற வேர்டு எப்படி கிடச்சிதுன்னா, ரெண்டு எண் பார்த்த உடனே ஒரு கட்டு கொடுத்துருங்க. அப்போ யூக்கு அ ஒலி அன், ஈயோட ஒலி ஏ தெரியும் உங்களுக்கு. அப்போ பக்கத்தில் சி பக்கத்தில் இருக்குது. அப்போ சி பக்கத்தில் இருந்தால் சி இஸ்ன்னு ஆகும். ஸோ சி எஸ். ஸோ அன்னெஸ் ஈயோட சவுண்டு ஏ, அன்னெசரிங்கிற வேர்டு கிடச்சது. அதே மாதிரி எழுதும்போதும் யூஎன் அன்னெஸ், என்இசி நெஸ், இஎஸ்எஸ் எஸ், அன்னெசஸ் ஆரி, ஏஆர்ஒய் ஆரி அப்படின்னு புரிஞ்சுட்டு அழகாக எழுதலாம். அதே மாதிரி கனெக்ஷன் அப்படிங்கிற வேர்டு ரெண்டு எண் இருக்குது, ஒரு கட் கொடுத்தாலே ஓக்கு ரெண்டு சவுண்ட் சொன்னேன் இல்லையா, இதில் அ சவுண்டு தான் வருது, கண். ஈக்கு ஏ, கனெக்ஷன் ஈஸியாக அந்த வவல் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் தெரிஞ்சாலே, லாங் வவல் சவுண்ட்ஸ் அது ரெண்டும் தெரிஞ்சாலே ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் எப்படி படிக்கணும்னா, ரெண்டு எண். ஸோ அதில் ரெண்டு எண் நம்ம பார்த்தா படிச்சுருவோம். ரெண்டு எண் இருக்குது, இன்னோவேட்டிவ்னு படிச்சிடுவோம். அதே எழுதணுன்னா எப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னோவேட்டிவ் எப்படி படிக்கணும்னா, ரெண்டு எண் கட் கொடுத்தாலே இன்னு கிடச்சிது. கிடச்ச உடனே ஒரு சிலபலுக்கு ஒரு வவல் தாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போது இந்த ஓ வந்து தனியாக இருக்குது, ஏவும் தனியாக தான் இருக்குது. ஸோ இன்னோவேட்டிவ், NO நோங்கிற சவுண்டு கிடச்சிது. ஸோ இப்போ VAVTIV, லாஸ்ட் எண்டிங் இவ். ஸோ இன்னோவேட்டிவ். 6th ஒன் பாருங்கள், 6வது. இது எப்படி படிக்கணும்னா, இப்போ நாம் இது சொல்கிறது ப்ரொனவுன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம சொல்லும்போது மெலனியம்னு சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது மில், 2 L இருந்தால் ஒரு கட்டு. ஸோ மில். அப்போது ஈயோட சவுண்டு ஏ, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மில்லு மேவாக மாறிடுது சொல்லும்போது. வேகம் மெல்லன், LEN லென், மெலன், நியம் NI மெலனியம்னு மாறுது. ஆனால் எழுதும்போது MILL மில்லுன்னு தான் எழுதணும், மெலனியம். நெக்ஸ்ட்டு பிகினிங். இந்த பிகினிங்கில் டபுள் N எப்படி வருதுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பிகின் எழுத தெரியும், ஐஎன்ஜின்னு எழுதிடும். எப்படி 2 N வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வவல் பக்கத்தில் பிகின்னு INN, வவல் பக்கத்தில் கான்சனண்ட் வரும்போது அந்த கான்சனண்ட் எப்போவுமே டபுள் ஆகிடும். அதே சவுண்டில் தானே வருது பிகின்னிங். இன்னு சவுண்டு Nல் நிறுத்தி Nல் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே வவல் பக்கத்தில் கான்சனண்ட் வந்தால் அது டபுள் ஆகும், அதே சவுண்டில் இருந்தால் பிகின்னிங். நெக்ஸ்ட் பர்சனல். பர்சன், PER, அந்த இதில் பார்த்தாலே டபுள் N இருக்குது, கட்டு கொடுத்தாலே சன்னு நெல் கிடச்சிது. ஸோ பர்சனல்ங்கிற வேர்டும் நமக்கு கிடச்சிது. அது எழுதும்போதே பர்சன் NEL பர்சனல் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வேர்டு இன்னோசென்ஸும்பாங்க சில பேர், சில இன்னசென்ஸ் தான் கரெக்டாக. இப்போ டபுள் Nல் N இன்னு. அப்போ ஓவோட சவுண்டு ஷார்ட் சவுண்டு இன்னஸ், ஈக்கு ஏ, இன்னசென்ஸ். நெக்ஸ்ட்டு சின்னமன் வேர்டு எப்படின்னா டபுள் N வந்தாலே நீங்கள் ஐக்கு ஈ தானே, சின், ஏக்கு சின்னம், ஓக்கு லாஸ்ட்டில் எப்போவுமே மோஸ்ட்லி ஓக்கு சவுண்ட் தான், சின்னமன். லாஸ்ட்லேருந்து படிச்சிங்கன்னா பிகினர்ஸ் நாமன், சின்னமன். நெக்ஸ்ட் 10th ஒன் இங்கே தான் உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். டபுள் N வருது எப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஏங்கிற கான்சனன்ட், ஏங்கிற வவல் பக்கத்தில் கான்சனன்ட் வந்தாலே, டபுள் ஆகும். சேனல், அதே சவுண்டு தானே, சேனல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12th ஒன் ஆனுவல். ஆனுவல் 2 N ஒரு கட் போட்டு கொடுத்தாலே ஏக்கு யூ தான் ஆனுவல். ஏன்னா ஏஎல் கிடைச்சாலே யூ தனியாக தானே இருக்குது, ஆனுவல். 13th ஒன் மேனர், டபுள் N. சில பேர் MANERன்னு எழுதிடுவீங்க, மேனர். அதுக்கு என்ன ரூல்னா, வவல் பக்கத்தில் N வருது, கான்சனண்ட் வருது. வவல் பக்கத்தில் கான்சனண்ட் வந்தாலே அது டபுள் ஆகிடும், மேனர். அதே மாதிரி பாருங்கள், பேனர். வவல் பக்கத்தில் கான்சனண்ட், பக்கத்தில் N, பேன். அந்த பேனு தான் பேனர் வரும்போது டபுள் ஆகிடும். அதே மாதிரி டன்னல், வவல் யூ, அது பக்கத்தில் N இருக்குது, வவல் பக்கத்தில் கான்சனண்ட் இருக்கிறதுனால டன்னல். அதே மாதிரி ஃபன்னி, சன்னி, பன்னி. ரன்னிங் அதே தான், ING ரூலெல்லாம் அதே தான். யூ வவல் இருக்குது, வவல் பக்கத்தில் கான்சனண்ட் Nன்னு இருக்குது, ரன்னிங் டபுள் ஆகிடுது, ஸ்பின்னிங் டபுள் ஆகிடுது. அதே மாதிரி வின், ஐ பக்கத்தில் கான்சனண்ட் இருக்குது, வின்னிங். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளான், வவல் பக்கத்தில் கான்சனண்ட், பிளானிங். கன்னிங், ஸ்டன்னிங். ஸோ இந்த டபுள் கான்சனண்ட் N உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.